இப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா, நான் இந்த விரதம் இருக்கிறேன், எனக்கு குழந்தை கொடு முருகா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இப்போ தீ மிதிக்கிறதாகட்டும், எனக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை தீ மிதிச்சுக்கிறேன், இப்படிலாம் வேண்டுதல் வைக்கிறாங்கல்ல. கஷ்டத்தை கொடுக்கறது கடவுளே அப்படின்னாலும் அவருக்கு வேண்டுதல் வச்சு அவரே அதை தீர்த்து வைப்பாரு அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல சாத்தியமா இருக்கு? கடவுள் வேண்டுதல் கேட்கல இல்லம்மா உங்ககிட்ட. எந்த கடவுள் கேட்டார்? எனக்கு இந்த வேண்டுதல் இது கிட்டத்தட்ட இதுதான் கரப்ஷனுங்கிறது, இதுதான் லஞ்சம் கொடுக்குறதுன்றது. எந்த கடவுளும் உங்ககிட்ட லஞ்சம் கொடுக்குன்னு கேட்கல. அது நீங்களா ஏற்படுத்திக்கிட்டு எனக்கு இது நடந்தா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அங்கேயே நீங்க கரப்ஷன் தானே, அதுவே தப்பு தானே. அந்த வேண்டுதல் வேணா நம்ம சொல்லலை, அப்பத்துலேருந்தே சித்தர்கள் எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு வராங்க. வேண்டுதலே தேவையில்லை, நீ கேட்கறது கொடுக்கறதுக்கு தானே இறைவன் இருக்காரு. நீ போயிட்டு நார்மலாக கேட்டாலே இறைவன் கொடுப்பாரு. அந்த இடத்துல எதுக்கு நீ நேர்த்திக்கடன் அப்படின்ற பேரில் தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு உடம்ப வருத்துறது, இதெல்லாம் அவசியமற்றது. நேர்த்தி கடன் இல்லை, அதுக்கு பேர் நெற்றிக்கடன். நெத்திக்கடன் தான். அதுதான் நம்ம புருவ மத்தியத்திற்குள்ள இருக்க அந்த அக்னி நேத்திரம் அப்படின்றது. அதுதான் உங்களுடைய சோல் பாயிண்ட். அந்த இடத்துக்கு போகணும் பயணம் பண்ணி. கோவில் அப்படின்ட்டு தியானம் பண்ணுறதுக்கும் தவம் செய்யறதுக்குமான ஒரு இடம் தான் அது. ஆனால் அங்கே போயிட்டு யாரும் தவம் தியானம் பண்ணுறதே கிடையாது. கோயிலுக்கு போனாலே ஒரே இறைச்சல் தான். யாரும் அதனாலேயே இருக்கிற எந்த யோகிகளும் சரி யாருமே கோயில் பக்கம் போகிறதே இல்லை, போகவும் மாட்டாங்க. நீ ஒன்றும் பாருங்கள்.